வறுத்துட்டு தனித்தனியாக வறுத்துட்டு ஒன்றா போட்டு மிக்சியில் ஒரு ஓட்டியிருக்கேன். இந்த மாதிரி பதத்தில் இருக்கும் பார்த்துக்கோங்க. ரொம்ப பொடி, அப்போ தான் சாஃப்டாக கொஞ்சம் சாப்பிட சாஃப்டாக இருக்கும். அண்ட் இந்த கப்பில் வந்துட்டு நான் ஒரு 3 கப் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 3 கப்பில் நான் இப்போ சர்க்கரை அளந்து நம்ம இப்போ பாவு காய்ச்சிக்க போகிறோம். அடுப்பை பற்ற வச்சுட்டேன். இப்போ 1 கப்பு சர்க்கரையை நம்ம இதில் போடுறோம். அண்ட் இது வந்து 3வது கப்பு. ஸோ 3 கப்பு சர்க்கரை போட்டாச்சு. இப்போ இது கூட இது நனையிற அளவுக்கு நம்ம வந்துட்டு தண்ணி விட்டுக்க போகிறோம். நனையிற அளவுக்கு விட்டால் போதும். தண்ணி வந்து சர்க்கரை வந்து சுண்டி ஈரமாயிடும். ஸோ நான் நனையிற அளவுக்கு தான் விட்டுருக்கேன். ஸோ அடுப்பை ஃபுல்லாக வச்சுக்கிட்டு நம்ம இப்போ கிண்டணும். இது கூட ஏலக்காய் சர்க்கரை போட்டு நுணுக்கி வச்சுருக்கேன் ஒரு வாசனைக்காக.